உன் அருள் வேண்டி உனை நாடி வந்தேன், நீ உறவாட என்னை தேடி வந்தாய். மண்ணில் விளைந்த மாமணி, என் கண்ணில் நிறைந்த நற்கனி. ஓம் சக்தி. அன்பான நேயர்களுக்கு, நீ கேட்ட கனியை அசோக மரத்தின் பின்புறம் வைத்திருக்கின்றேன், எடுத்துக்கொள் என்றால் என் அன்பு துர்க்கை. எதற்காக சுயம்பு துர்க்கை அப்படி கூறினாள் என்பதை சொல்கின்றேன். நாங்கள் துர்கா நகருக்கு வந்த புதிதில் என் கணவர் நல்லது என்று செய்ய போய் பொல்லாதவர் என்ற பெயர் எடுத்தார். தீயவர்களால் தான் அந்த பெயர் எடுத்தார். அதில் அவர்கள் பாதிக்கப்படுவது போல் இருந்ததால் என் கணவர் மீது பொய் வழக்குகள் போட்டார்கள். வம்பு வழக்கு தெரியாத எனக்கு பொல்லாதவர்களால் நன்றாக அறிந்து கொண்டேன். அப்பொழுது எங்களது குழந்தைகள் மிகவும் சிறியவர்கள். அந்த காலகட்டத்தில்தான் என் கணவர் மீது கல்வித்துறைக்கு புகார் அனுப்பி கல்வித்துறையும் மெமோ கொடுத்து விட்டது. வழக்குகளும் போட்டு போதாக்குறைக்கு இந்த வேலையையும் செய்து வைத்தார்கள். வழக்கிற்காவது நல்ல மனிதர்கள் 10 பேர் கூட இருந்தார்கள். வேலை போய்விட்டால் அந்த துன்பம் எங்களுக்கல்லவா? பள்ளி முடிந்து வந்த எனது கணவர் கலங்கிய கண்களுடன் வீட்டிற்கு வந்தார். என்ன என்று பதறி நான் கேட்க, வேலைக்கே உழை வைத்து விட்டார்கள் பாவிகள், என் குடும்பத்தை நடுத்தெருவில் நிற்க வைக்க பார்க்கிறார்களே என்று கலங்கினார். இந்த வேலையெல்லாம் யார் செய்தார்கள் என்றால், வழக்கில் என் கணவருக்கு எதிராக சாட்சி சொன்னவர்தான். அவர் தலைமை செயலகத்தில் பெரிய பதவியில் இருந்தார். அவருடைய பக்கபலத்தால் தான் இத்தனை தொந்தரவுகளும் எதிரிகள் எங்களுக்கு கொடுத்தார்கள். அந்த மெமோவை நான் வாங்கி பார்த்தேன். அவ்வளவு மோசமான 10 வகையான குற்றச்சாட்டுகள். அதை படித்து பார்த்த நான் அழுதேன். என்னால் அழுகையை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. நெடுநேரம் அழுதேன். இதை கண்டு எனது குழந்தைகளும் என்னவென்று புரியாமலேயே அழுதார்கள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு எனது கணவர், இதற்கு அவன்தான் காரணம், அவன் சாகனும், நான் கசப்பு தலை முழுகனும் என்று சாபமிட்டார். அவர் சாபமிட்டது அதுதான் முதல் முறை. எனக்கு துர்க்கையை விட்டால் வேறு கதி? அவள் இருப்பிடமே கதியாக கிடந்தேன். அன்னை அசோக மரத்தடியில்தான் இருந்தாள். என் வேதனையை அவள் பொறுப்பாளா? கனவில் தோன்றி அதிகார தோரணையுடன், நீ கேட்ட கனியை அசோக மரத்தின் பின்புறம் வைத்திருக்கின்றேன், எடுத்துக்கொள் என்றாள். நான் மிகவும் சிறுவயது, அதனால் எனக்கு கனவின் விவரம் புரியவில்லை. அன்றைய தினம் எனது கணவர் வழக்கில் வெற்றி பெற்றார். எதிர்தரப்பு தோல்வியை தழுவியதில் பொய் சாட்சி சொன்ன உயர் அதிகாரிக்கு நெஞ்சுவலி வந்து மருத்துவமனையில் இருந்தார். அதற்கு முதல் நாள் எனது மாமனார் இறந்து பால் தெளிப்பு நடந்து கொண்டிருக்கும்போது சம்பந்தப்பட்ட அந்த நபர் எனது கணவரை சிறிது நேரம் நின்று பார்த்துவிட்டு சென்றாராம். எனது கணவரோ வீட்டிற்கு வந்து, அந்த ஆள் கலக்கத்துடன் என்னை பார்த்துவிட்டு சென்றான், எதற்கு அப்படி பார்த்தான் என்று தெரியவில்லையே என்றார். அதன் பின்புதான் அவர் மருத்துவமனையில் சேர்ந்திருக்கிறார். அவரது தூரத்து உறவுக்கார பெண்மணி எங்கள் வீட்டிற்கு வந்து என் கணவரிடம் இந்த விஷயத்தை கூறி, அண்ணனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறார், 5 நாட்கள் ஆகிறது. அண்ணன் என்னிடம் என்ன கூறினார் என்றால், வாத்தியார் மிகவும் நல்லவர், நான் தான் கெட்டவர்களின் பேச்சை கேட்டு புத்தி கெட்டு போனேன், இதை அவரிடம் போய் சொல் என்று அனுப்பியதாக அந்த பெண்மணி கூறினார். நீங்கள் எதுவும் மனதில் வைத்து கொள்ளாதீர்கள் என்றும் கூறி சென்றார். என் மாமனாரின் காரியமன்று அந்த அதிகாரியின் உயிர் பிரிந்து என் மாமனாருக்கு கசப்பு தலை அன்று அவரை அடக்கம் செய்தார்கள். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், நாம் அனைவருமே வீணாக ஒருவருடைய வயிற்றெரிச்சலை கொட்டி சாபம் வாங்காமல் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். எத்தனை துன்பங்கள் வந்த போதிலும் என் தாயே எங்களுக்கு துணையாக நின்றாள். நானும் என் அன்னையை இறுக பிடித்து கொண்டேன். இறுக பிடித்த குழந்தையை எப்படி விடுவாள்? இன்னும் அல்லவா இறுக்கி பிடித்து கொள்ளுவாள். நாங்கள் பட்ட துன்பத்தை அருகில் இருந்து பார்த்த அன்பர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், நாங்களாய் இருந்திருந்தால் சுண்ணாம்பாய் ஆகியிருப்போம் என்பார்கள். சுயம்பு துர்க்கை எப்படிப்பட்ட தெய்வம் என்று அறிந்து கொண்டீர்களா அன்பு நேயர்களே? தாயின் அன்பும் அரவணைப்பும் என்றும் நம் கூடவே வரும்.
அடுத்த பதிவில் சந்திப்போம். ஓம் சக்தி.